அனிதா, அனிதா, ஏன் அனிதா இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? என்னன்னு சொன்னா தானே தெரியும். ஏண்டி இப்படி உசுர வாங்குற? யாருகிட்டயும் பேச மாட்டேங்கிற? என்னாச்சு? உனக்கு என்ன பைத்தியமா? உன்கிட்ட அவ சொல்லாதது தப்புதான். அது ஒரு விஷயம்னு இம்பட்ட நாளா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கியே, என்னத்துக்கு? அவ குழந்தை உண்டானது உனக்கு விருப்பம் இல்ல, அப்படித்தானே? ஏய், உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பிசாடி முகத்தை திருப்பிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு யாருகிட்டயும் பேச பிடிக்கலன்னு அர்த்தம். மரியாதையா உங்க வேலையை போய் பாருங்க. சும்மா உசுர வாங்காதீங்க. ஏண்டி ஏன் இப்படி நடந்துக்கிற? எதுக்கு உனக்கு இவ்வளவு ஆத்திரம்? அவ குழந்தை உண்டாயிருக்குது உனக்கு பொறுக்கல, அப்படித்தானே? அதுக்காக மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இப்படி உட்கார்ந்து இருக்க. அவ உன்கிட்ட சொல்ல அது ஒரு காரணம்னு நீ சொன்னா அது சரியாகுமா? இங்க பாரு அனிதா, நீ பண்ற எதுவும் சரியில்லை. நான் உன்கிட்ட வந்து வலிய பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா அங்கிட்டு இங்கிட்டு திரும்பிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. எனக்கு பதில் சொல்லு. இப்ப என்ன சொல்லணும் உங்களுக்கு? நான் என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இங்க பாருங்க, பேசாம போங்க. என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. சும்மா தொடனு என்கிட்ட வந்து ஒண்ணும் பேச வேண்டிய அவசியம் இல்ல. உன்கிட்ட பேசாம யாருகிட்ட பேசுவோம்? ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? எதுக்கடி இப்படி முகத்தை தூக்கி வச்சிருக்க? அவ குழந்தை உண்டாயிருக்குது உனக்கு பொறுக்கல, அப்படித்தானே? நான் வேணும்னா அவளை போய் அபாஷன் பண்ணிக்க சொல்லிக்கிறேன், போதுமா? போல முடுங்க. இன்னொரு வார்த்தை ஏதாவது சொன்னீங்க, புருஷன் கூட பார்க்க மாட்டேன். தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. அடச்சி தெளிக்க. பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இவளுக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. இவ தேர மாட்டான். சே, எல்லாரையும் படுத்ததுக்குனே வர்றா. ஐயோ அத்தா, கொஞ்சம் நிதானமா இருங்க. அவதான் கோவத்துல இருக்கானா? நீங்களுமா? என்னாச்சு அனிதாக்கு? நல்லா தானே இருந்தா. எல்லாம் ஏன் தப்புதான். என்னை எது கொண்டு அடிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. என்னாலதான். பாவம், அவ மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கா. ப்ளீஸ் அத்தா, கொஞ்சம் விடுங்க. அவ நார்மல் ஆகட்டும். நீங்க அவளை தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன ஐசு, என்னன்னு கேட்டது ஒரு தப்பா? என்னைய அரைஞ்சிட்டு போறா. அப்போ அவ மனசுல எவ்வளவு கோபம் இருக்கும். அவ அதுக்காக உங்களை அறையிலத்தா. நீங்க குழந்தைய கலைக்கணும்னு சொன்னதும் அவளுக்கு கோவம் வந்திருக்கும். அனிதாக்கு குழந்தைனா ரொம்ப இஷ்டம் தான். நீங்க அப்படி பேசுறது அவளுக்கு பிடிக்கல, வேற எதுவும் கிடையாது. அவ கண்டிப்பா நான் குழந்தை உண்டானதுக்காக அவ வீஞ்சிக்கிட்டு இல்ல, வேற ஏதோ காரணம் இருக்கும். கொஞ்சம் அமைதியா இருங்கத்தான். என்ன ஐசு, என்ன ஒருத்திக்கு ஒருத்தி ஏண்டுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கிய? எத்தனை நாளைக்கு நீ அவளுக்கும் அவ உனக்கும் ஏண்டுகிட்டு பேசுவிய? தூர கிடக்கிறது நான் தான். என்னெல்லாம் அரைஞ்சிட்டு போறா. எவ்வளவு ஆத்திரமோ அகம்பாமோ இருந்தா என்ன கைய ஒங்கி அடிப்பா. ஏன் தான் தப்பா நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி அனிதா உங்களை அடிச்சதே இல்லையா? நீங்க பேசுனது தப்பு தான். குழந்தைய கலைக்கிறேன்னு எப்படி சொல்லுவீங்க? அதுவும் ஏன் குழந்தை, ஏன் உசுறு என்கிட்ட கேட்காம இந்த வார்த்தையை நீங்க சொன்னதே தப்பு. அவ அடிச்சது தப்பு இல்லதான். ஆமாண்டி, ஆனா ஊனா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கோங்க. என்ன நடுத்தருல கொண்டுதான் விட போறீங்க. இன்னும் என்னெல்லாம் இந்த வீட்டுல பாக்கணுமோ தெரியல. என்னாச்சு அனிதாக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறா? எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. என்னாச்சு டி? ஏன் மூஞ்சி இப்படி கோவத்துல இருக்கு? ஏடி, எதுவும் பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை தான். எனக்குன்னு எங்க இருந்து தான் பிரச்சனை வருமோ தெரியல. அவரை சப்புன்னு அரைஞ்சிட்டேன். என்னடி சொல்ற? அந்தால என்னத்துக்கு அடிச்ச? ஏய், உனக்கு என்ன புத்தி கிட்டி கெட்டு போச்சா? எதுக்கு அடிச்ச? பின்ன குழந்தைய கலைச்சிட சொல்லவா? நீ அதுக்கு தான் மூஞ்ச தூக்கிட்டு இருக்கியன்னு என்ன பார்த்து கேட்கறாரு. அதான் ஆத்திரம் வந்துட்டு அரைஞ்சிட்டேன். ஏடி, அதுக்காக அவரை கையை ஒங்கி அடிப்பியா? என்னடி பழக்கம் இது? ஏய், என்ன பழக்கம் பழகிற? ஏய், 1000 தான் இருந்தாலும் அவர் உன் புருஷன். அவர் எதுக்கு அடிக்கிற? அடிக்க வேண்டியது அவர் இல்ல, அந்த சீமச்செருக்கி ஐஸ்வர்யா. அவள் அறையிறத விட்டுட்டு இவர் அடிச்சு என்ன செய்ய? ஆமா, உனக்கு என்னத்துக்கு ஆத்திரம்? அவ குழந்தை உன் குழந்தைன்னு சொன்னல, பின்ன என்னாச்சு? ஏய், உன்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். முகத்தை திருப்பிக்கிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? விடுமா, நானே தலைவலியில இருக்கேன். நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அவ மேல எனக்கு ஆத்திரம் இல்ல, ஒண்ணு இல்ல. ஆனா என்னமோ தெரியல, யாருக்கிட்டையும் பேச தோணல. கடுப்பா இருக்கு. நான் பேசாடி செவனேன்னு உட்கார்ந்துருந்தேன். என்கிட்ட வந்து அவரு எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? அவ குழந்தை உண்டா இருக்குது, உனக்கு பொறுக்கலையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு கோவம் தான் வரும். அதை கூட பொறுத்துக்கிட்டேன். நீ குழந்தைய வேணா கலைக்க சொல்றேன், அப்போவாது நீ சரியா வருவியான்னு பாக்குறேன்னாரு. அதான் ஆத்திரம் பொங்கிட்டு ஓங்கி அரைஞ்சுபிட்டேன். அடியே, உனக்கு கோவம் அந்த ஆளு மேலலாம் இல்ல, அவ மேலதான் கோவம். என்னடா, நம்ம குழந்தை இனிமே பெத்துக்க வேண்டான்னு சொல்லி கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து நிக்கிறோம்.
ஹீவா உண்டா இருக்காளே, நம்ம அந்த ஆள் மேல உள்ள ஆத்திரத்துல தானே இதை பண்ணணும். ஹீவா மறுபடியும் உண்டா இருக்காளேன்னு உனக்கு ஆத்திரம், வேற ஒன்றும் இல்லை. அடியே, நீ உண்மையிலே அவளை அனுசரிச்சு போறதா இருந்தா அந்த வீட்டில் நீ சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டு போட்டு இப்படி முகத்தை தூக்கிக்கிட்டு முகத்தை காட்டிக்கிட்டு அந்த ஆள் அடிச்சுக்கிட்டு இருந்தனா என்ன அர்த்தம்? உனக்கு அவ மேல வெறுப்பு கூடிக்கிட்டே இருக்கு. ஒன்று பண்ணு, ஒன்று நீ அங்கே சந்தோஷமா இருக்க முடியும்னா இரு, அப்படி இருக்க முடியலன்னா தனி கொடுத்தனம் போ. அந்த ஆள் அங்கிட்டும் இங்கிட்டும் 2 பேரையும் எட்டி எட்டி பார்த்துக்குவாரு. வேற என்ன செய்யறது? ஒரு வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு முகத்தை காட்டிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. எனக்கு ஏதோ ஒரு வெறுப்பு ஆத்திரம் அவன் மேல இருக்கத்தான் செய்யுது, அவர் மேலேயும் இருக்கு. ஆனா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அந்த அஸ்வின் நான் இல்லைன்னா ஏங்கி போயிடுவானே, அதனாலதான் பொறுமையா பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நான் பெசாட்டி வீந்திக்கிட்டு இருந்தா வீந்திக்கிட்டு இருக்கட்டும்னு விட வேண்டியதானே. என்கிட்ட வந்து தொடன்னு பேசினா எனக்கு கூட மட்டும் கோவம் தலைக்கு ஏறதான் செய்யுது. நான் என்ன செய்யட்டும்? அனிதா, இதுக்காகலாம் நீ அங்க உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது நல்லா இருக்காது. அஸ்வின் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து உன்னை பார்க்க போறான். இப்ப நீ தூரம் இருந்தா என்ன, ஒன்னா இருந்தா உனக்கு என்ன, நினைச்சு பாரு. சரிதாம்மா, ஒரு வீட்டுக்குள்ள இருந்து நாரிக்கிட்டே இருக்கிறத விட தூரம் இருக்கிறது நல்லதுதான். என்னமோ தெரியல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. கோவமா வருது எனக்கு. அவ உண்டானதுலாம் கோவமா இல்லையான்னு எனக்கே சொல்ல தெரியல. ஆனா எனக்கு ஏதோ பிடிக்கலம்மா. நீ சொல்றது தப்பு அனிதா. உனக்கு அவ மேல ஆரம்பத்துல இருந்தே பொறாம தான். எப்பவுமே அவளை கண்டா உனக்கு பிடிக்காது. இடையில எங்க எல்லாரையும் வெறுத்து அவளை உனக்கு பிடிச்ச மாதிரி நீனே ஏத்துக்கிட்ட. ஆனா உன் மனசளவுல அவ மேல இன்னும் வெறுப்பு இருக்கிறது உண்மைதான். அதனாலதான் அவ குழந்தை உண்டான உடனே உன்னால ஏத்துக்க முடியல. ஏன் புருஷன், ஏன் குடும்பம், இவ 2வதா குழந்தை உண்டாயிட்டாளேன்னு உனக்குள்ள உள்ள ஆத்திரம் வெளியே வருது. அனிதா, நீ ஐஸ்வர்யாவா ஆக முடியாது எப்பவுமே. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. நீ வேற, அவ வேற. எத்தனை தான் உன் குணத்தை மறைச்சாலும் அது வெளியே எட்டி பார்க்க தான் செய்யும். எதுக்காக நீ அங்க உட்காந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? எல்லாத்தையும் பொறுத்துக்கணும், சகிச்சுக்கணும். நாளுக்கு நாள் என்னமாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்ப. உன்னாலெல்லாம் விட்டு கொடுத்து போக முடியாதுடி. அது பிறவியிலேயே வரணும். ஆமாம்மா, நீ சொல்றது உண்மைதான். எனக்குள்ள அப்பப்ப ஆத்திரம் எட்டி பார்க்க தான் செய்யுது. நான் எத்தனை தான் மறைச்சாலும் என்னால முடியல. உண்மையிலே நான் அவ மேல பாசமா இருக்கனானே எனக்கு தெரியல. என்னமோ தெரியலம்மா, என்னால அவரை விட்டு கொடுக்கவே முடியல. நானும் எத்தனையோ நாள் பொறுத்து போறேன்னு இருந்தேன். ஆனா இப்ப அவ குழந்தை உண்டான உடனே எனக்கு உண்மையிலே மனசுக்குள்ள இருந்து ஆத்திரம் வெளியே எட்டி பார்க்குது. என்னால அதை அடக்கவும் முடியல, யாருக்கிட்டையும் பேசவும் முடியல. நேற்று அப்படித்தான் படுத்திருந்தேன். அந்த பையன் வந்து என்கிட்ட பேசினான். அப்புறம் சரின்னு எந்திரிச்சேன். ஆனா இன்னைக்கு மறுபடியும் எனக்குள்ள ஆத்திரமா வருது. என்னால பொறுத்துக்க முடியல. ஒரு வீட்டுக்குள்ள இருந்து நாரிக்கிட்டே இருக்கிறத விட தனித்தனியா இருக்கிறது நல்லதுதான். நீ சொல்றது சரிதான். சரி டி, கொஞ்சம் பொறுமையா இரு. உன்னால முடியுதான்னு பாரு. அப்படி முடியலன்னா 1 வாரமோ 1 மாசமோ ஏன் 6 மாசம் கூட நீ இங்க வந்து இரு. உடனே தனி கொடுத்தனெல்லாம் போக வேண்டாம். அப்புறமா பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலனா நீ தனி கொடுத்தனம் போ. இப்பவே நீ தனி கொடுத்தனம் போனா அவளுக்கும் மனசு சங்கடப்படும், அவரும் ஏதாவது சொல்லுவாரு. நீ சொல்றது சரிதாம்மா. ஆனா அருண் என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியல. அவன் என் கூட வருவானானும் எனக்கு தெரியல. ஆனா என் மன அமைதிக்கு இதுதான் மருந்து. இப்ப நான் கொஞ்ச நாள் விலகி இருக்கிறது தான் நல்லது. நான் நாளைக்கே கிளம்பி இங்க வரேன். சரி டி, கவலைப்படாத. கொஞ்சம் ஆற போடு, எல்லாம் சரியாயிரும். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். இருட்டி, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நீ ஒன்றும் சாப்பிட்ருக்க மாட்டேன்னு தெரியுது, பொறு. இல்லைம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். என்னமோ மனசு ரொம்ப பாரமாவே இருக்கு. என்னால என்னையே புரிஞ்சிக்க முடியலம்மா. சரி விடு, எல்லாம் சரியாயிரும். அதையே நினச்சிக்கிட்டு இருந்தா கடுப்பு தான் வரும். ஆமாட்டி, சொல்றதை கேளு. மனசை மாத்துறதுக்கு ஏதாவது பண்ணு. உன்னால ஆரம்ப காலத்துலேருந்தே நீ இப்படித்தான். எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். நீ ஒரு பேனாவை கூட யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நீ எப்படிடா 2வது தரமாக கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் நீ எவ்வளவோ பக்குவப்பட்டு நல்லா தான் உன் வாழ்க்கை போச்சு. ஆனால் இந்த ஐஸ்வர்யா திரும்ப வருவான்னு நானும் நினைக்கல. என்ன செய்ய, வந்தவ வந்தாலே அவள் பேசாமல் இருந்தால் ஒன்றும் தெரியாது. இப்போ உனக்கு போட்டியா?
பிள்ளைய பெற்றுக்கிறதுக்கு ரெடியாகி நிற்கிறா. யாராக இருந்தாலும் ஆத்திரம் வரத்தானே செய்யும். சரி விடு, அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. உன் மனசை வேற ஏதாவது பக்கம் திருப்பு. கோயில் குளம்னு போ, மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சரிம்மா, நான் கிளம்புறேன். என்னடி இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், சாப்பிடாம போகிறேன். புளிக்குழம்பு தான் வச்சுருக்கேன், ஒரு வாய் சாப்பிட்டு போயேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ சொன்னதே போதும். நான் நாளைக்கு தான் வரேன்ல, அப்போ வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி, பார்த்து போ. சரிம்மா. என்னாச்சு இந்த அனிதாம்மாக்கு? வட யாருக்கிட்டையும் பேச மாட்டேக்க, கோவமாவே இருக்கு. நாமளா போய் பேசினாலும் அப்படமா பேசுறேன். மனசு சரியில்லைங்குது. மனசு சரி